இந்த உலகத்துல யாராவது ஒரு ஆள் கேள்வியில்ல போதை போட்டு பெரிய ஆளானா நீ யாரா கேள்விப்பட்டிருக்கலாம்? போதைனாலே வீழ்ச்சி, அழிவு, பேரழிவு, சீரழிவு. எனவே அன்பிக்க பொடிசுகளே, இளசுகளே, பெருசுகளே, கிளசுகளே எல்லாரும் என்ன சொல்றோம்? எல்லாரும் என்ன நாம் போதையை தவிர்க்கிறோம், போதையை தடுக்கிறோம், போதையை விளக்குகிறோம். ஒரு போதையில்லா சமுதாயத்தை, ஒரு மகிழ்வான நிறைவான சமுதாயத்தை உருவாக்குகிறோம். எனவே அதற்காக வந்த உங்கள் அனைவரையும் கைகட்டி நாங்கள் எல்லோரும் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகிறோம். இப்போது இந்த நாட்டு நல பணி திட்டத்தை முனைப்பு செயல்படுத்துகின்ற அருட்பணி மரிய செல்வன் அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, முதல்ல பள்ளம் முறை சார்ந்த அன்பு குழந்தைகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, பங்கு தந்தை அவர்களே, உங்கள் எல்லாரையும் நினைச்ச உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிகவும் சந்தோஷப்படுகிறோம். உங்கள் பங்கில் நடக்கக்கூடிய இந்த போதையில்லா சமூகத்திற்கான ஒரு பேரணியில் நீங்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இதுல எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேரும் சேர்ந்து நான் இந்த இதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாலே நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கும்? நான் ஒரு கனவு காண்றேன். நம்ம ஊர்ல யாருமே புகையில பயன்படுத்தல, நம்ம ஊர் எல்லைக்குள்ளாடி யாருமே இந்த புகையில விற்கல. அப்படின்னு ஒரு கனவு, ஒரு காரியம் இருந்தா நம்ம ஊர் எப்படியா இருக்கும்? அப்படி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அந்த ஒரு நிலையை நாம் ஒரு கனவாக இன்றைக்கு சுமக்கிறோம். இந்த ஒரு கனவு திட்டத்திற்கு நமக்கு வடிவம் கொடுத்த போதை மறுவாழ்வு பணிக்குழுவினுடைய இயக்குனர் அருள் தந்தை நெல்சன் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அதோடு இந்த பங்கில் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த நம்முடைய பங்கு தந்தை மதிப்புக்குரிய பங்கு தந்தை சகாய ஆண்டனி மற்றும் இந்த பங்கை சார்ந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள், அதோடு ஜோசப் மெட்ரிகுலேஷன் பள்ளியை சார்ந்த என்எஸ்எஸ் மாணவ மாணவிகள், அவருடைய திட்ட அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் ஜோராக கேட்டு கொடுக்கலாமா? ஒரு சின்ன அனுபவ பகிர்ந்துட்டோம். சரியா?